ஆண்டவரின் திருக்காட்சிக்கு பின்வரும் செவ்வாய் நற்செய்தி பகுதி பிரிவு 6 அருள்வாக்குகள் 34 44 வரை. 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு உணவளித்த புதுமையை இன்றைய நற்செய்தி விவரிக்கிறது. வசனம் 44. அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. யூதச் சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருந்ததால் ஆண்களின் தொகை மட்டுமே இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. நமது பங்கில் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் பெண்கள் ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாகவே இருப்பார்கள். அதோடு கூட குழந்தைகளும் கணிசமான அளவில் இருப்பார்கள். எனவே இயேசுவின் இறை வார்த்தையை கேட்க 5000 ஆண்கள் மட்டும் வரவில்லை, பெண்களும் 2 மடங்காக வந்திருக்க வேண்டும். எனவே 15000த்திற்கும் அதிகமானவர்களுக்கு இயேசு இந்த புதுமையை செய்தார் என்று நம்மால் எளிதில் சொல்ல முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த புதுமை 4 நற்செய்திகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடவுள் இரக்கமுள்ளவர், நம் தேவைகளை நிறைவு செய்பவர் என்று தன் போதனையை கேட்க வந்தவர்களுக்கு இந்த புதுமையின் வாயிலாக கடவுள் இதனை விளக்குகிறார். இந்த அற்புதமான உணவு வனாந்தரத்தில் கடவுள் மன்னாவை ஏற்பாடு செய்ததை நினைவூட்டுவதற்கும், இயேசு தம்மை பின்பற்றுகின்றவர்களுக்கு தன்னை வழங்கப் போகும் உண்மையான விண்ணக உணவின் முன்னறிவிப்பிற்கும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இயேசு தனது போதனையை கேட்போரின் உடல் பசியை உணர்ந்து இரக்கம் காட்டுகிறார். இறை வார்த்தையை ஆன்மாவிற்கு கொடுத்த இயேசு ரொட்டி துண்டை, மீனை உடல் பசி போக்க கொடுத்தார். உண்மையான சமயத்தின் நோக்கம் முழுமையான விடுதலையை தருவதாகும். விண்ணையும் மண்ணையும், ஆன்மாவையும் உடலையும், சிந்தனையையும் செயலையும் ஒரு சேர கவனிப்பதுதான் உண்மையான சமயத்தின் நோக்கமாகும். திரண்டிருந்த மக்களுக்கு உணவளிக்குமாறு திருத்தூதர்களுக்கு சவால் நிறைந்த இந்த செயலில் ஈடுபட அழைக்கிறார் இயேசு. ஆனால் திருத்தூதர்களிடம் 5 அப்பமும் 2 மீன்களுமே இருந்தன. அதை பெற்று இயேசு அதன் மேல் ஆசி கூறி பிட்டு பசியாயிருக்கும் மக்களுக்கு அவர்கள் திருப்தி அடையும் வரை உணவளிக்க திருத்தூதர்களை அழைத்தார். அது ஏப்ரல் மாதமும் வசந்த காலமுமாக இருந்ததால் இயேசு அறிவுறுத்தியபடி மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் பச்சைப்புல் தரையில் வசதியாக அமர்ந்தார்கள். தாராளமாக உணவு பரிமாறப்பட்ட பிறகு திருத்தூதர்கள் மீதமுள்ள ரொட்டி மற்றும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய சேகரித்தார்கள். இது தந்தையாகிய கடவுளின் தாராள மனப்பான்மையின் சான்றாகவும் நினைவூட்டலாகவும் இருந்தது. இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை என்ன? 1. உண்பதற்கு அவர்களையே போய் வாங்கிக் கொள்ளுமாறு அனுப்பிவிடும் என்று திருத்தூதர்கள் இந்த சவால் நிறைந்த மனிதநேய செயலை செய்யாமல் நிராகரிக்கிறார்கள். இப்படி சவால் நிறைந்த மனிதநேய செயல்களில் நாம் பின்வாங்க கூடாது. ஏனெனில் இரக்கமும் நம் தேவைகளை பூர்த்தி செய்யும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். 2. அடுத்தவர்கள் தேவையில் இருக்கும்போது நம் கைகளை இறுக்கமாக மூடிக்கொள்ளக்கூடாது. மாறாக மனம் திறந்து, கைகளை திறந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். 3. 12 கூடைகள் நிறைய மீதி அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் எடுத்தது போல நாம் நம்முடைய வீட்டில் உணவை வீணாக்க கூடாது. காசாவில் இன்று குழந்தைகள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே இருக்கின்ற இந்த காசாவில் குழந்தைகள் பட்டினியால் சாகிறார்கள். எனவே மீதமுள்ள உணவை ஏழைகளுக்கு கொடுங்கள். அதே போல நீங்கள் ஹோட்டல்களுக்கு செல்லும் போது
எது தேவையோ அதனை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டு வாருங்கள். எதையும் வீணாக்கி சமூக பாவத்தை செய்யாதீர்கள். 3. நமக்கு கிடைப்பதைக் கொண்டு நாம் வாழ்க்கை நடத்துகிறோம். பிறருக்கு கொடுப்பதைக் கொண்டு வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடிக்கொள்கிறோம். ஆமீன்.